நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாயி சுதாவின் அன்பு வணக்கங்கள். பணுவல் போற்றுவோம் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது கவிஞர் கௌசிக் ராமன் அவர்கள் எழுதிய ஒளிரும் மலைத்துளி என்ற கவிதை தொகுப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கௌசிக் ராமன் அவர்கள் அவர் எழுதிய கவிதைகளை தொகுத்து ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றார். இவர் மாயவரத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய கவிதை தொகுப்பு மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த கவிதைகள் எதை பற்றி பேசுகின்றது அப்படின்னு பார்க்கலாமா? மொத்தம் 85 மலைத்துளிகள், கவிதை துளிகள் ஒளிர்கின்றன இந்த தொகுப்பில். இந்த தொகுப்பில் இருக்கின்ற கவிதைகள் எப்படி இருக்கின்றது, எதை பற்றியெல்லாம் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொழியை பற்றிய, தன்னுடைய தாய்மொழியை பற்றிய பெருமையாக அவர் 4-5 கவிதைகளுக்கு மேல் எழுதியிருக்கின்றார். வள்ளுவனை பற்றி, பாரதியை பற்றி, குறிப்பாக இறைவனை பற்றி, சிவனை பற்றியெல்லாம் கவிதை எழுதியிருக்கின்றார். இது நான் ஒரு துணிச்சல் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் முற்போக்குவாதிகள், பகுத்தறிவாதிகள், இன்னும் குறிப்பாக சொன்னால் கடவுள் இல்லை என்று சொல்வங்க தான் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற, முத்திரை குத்தப்படுகின்ற காலமாக இருக்கின்றது. கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யாரும் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி சொன்னால் நம்மளை அறிவில்லாதவங்கன்னு சொல்லுவாங்களோ நினைக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட காலத்தில் இவர் சிவனை பற்றி அழகான ஒரு கவிதை எழுதி தொடக்கத்திலேயே கொடுக்கின்றார். அதே சமயத்தில் தமிழை பற்றி குறிப்பிட போது கூட அதை பற்றிய ஒரு கவிதையில் கூட முருகனை பற்றியெல்லாம் சொல்கின்றார். துணிச்சல் என்று நான் சொல்வேன். இவருடைய கவிதையெல்லாம் சந்தநயத்தோடு இருக்கின்றது. அப்படியே ஒரு யாராவது ஒரு மெட்டை வச்சு பாடினா பாடிடலாம் அழகா. திரைப்பட பாடலாசிரியராக இவர் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக இவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மலைத்துளியும் நம்ம மேலே, நம்ம மனசில் விழும் பொழுது ஒவ்வொரு சுகத்தை தருதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி குற்றாலத்தில் இருக்கின்ற எத்தனையோ அருவிகளும், எத்தனை அருவிகள் இருந்தாலும் ஒவ்வொரு அருவியில் குளிக்கும் பொழுதும் ஒவ்வொரு சுகம் கிடைக்கின்றதோ, அதுபோல இந்த ஒவ்வொரு மலை துளியும் நமது மனதிற்கு ஒவ்வொரு சுகத்தை தருகின்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சமுதாய சீற்றம், சமுதாய சீர்கேடுகளை குறித்த சீற்றமும் இவருடைய கவிதைகளில் புலப்படுகிறது. பயங்கரமாக அவர் பேசுகிறாரு. அவருடைய கோபம் அந்த சொற்களில் தெரிகின்றது. காதலை பற்றிய பேசாத கவிஞன் கிடையாது. காதலை பற்றி 2 கவிதைகள் தான் வந்திருக்கிறதுனாலும் 2ம் அழகான கவிதைகள். ஆனால் இவர் முன்னுரையிலே சொல்கிறாரு, காதலால் தான் இவர் கவிதை எழுதிய தொடங்கினேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது காதலை பற்றிய கவிதை இல்லாமல் இருக்குமா? அது குறைவாகத்தான் இருக்கின்றது, ஆனால் நிறைவாக இருக்கின்றது மனதிற்குன்னு சொல்லலாம். இவருடைய கவிதைகள் யாரும் ஒரு சொல்லாத விஷயத்தை சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லா ஒரு கவிஞர்களும் சொல்கின்ற, எடுத்து ஆளுகின்ற விஷயத்தை தான் இவரும் எடுத்து ஆண்டு இருக்கிறார். ஆனால் சொல்லப்படுகின்ற விதத்தில் இவர் அப்படியே கொடி கட்டி பறக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வார்த்தைகளை கையாள்வது அதெல்லாம் மிக மிக சிறப்பாக கையாண்டிருக்கின்றார். குறிப்பாக நான் இவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு முறையாக இருந்தாலும் நான் ஒரு 2 கவிதைகளில் ஒரு சில வார்த்தைகளை நான் குறிப்பிட்டு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவருடைய முதல் கவிதையான தமிழ் இனிதே அப்படிங்கிற கவிதையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 7 பிறப்பு உடையவனுக்கு 7ஆதி துணை இருக்க, முதிர்ந்த கன்னி தமிழிலே மூதுரையின் துணை இருக்க, தூவலில் மையெடுத்து தூவிய பல கருத்துக்கள் தூணாக நின்று தமிழின் ஊனாக திகழ்வதில் தமிழினிதே. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி பாரதியை பற்றிய ஒரு கவிதையில் அவர் எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, போர்க்குணத்தோடு விஞ்ஞானம், கண்ணம்மாவோடு மெய்ஞானம், தன்னுலகு தன்னாடு தன்மக்கள், பாஞ்சாலியோடு புதுமை பெண் தந்த பாரதினி, கவிவெளியே நயம்பாடி நாடு வாழ வீடு காத்த வீரவன்னி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வரியில் எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு அழகை எடுத்துரைத்தான், செல்விகளை திருமதிகளை வீர பெண்களாய் பாரினில் அவன் உருவாக்கி வைத்தான், உரு ஆக்கி வைத்தான் அப்படின்னு அப்படியே மிக சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. படிக்க படிக்க நமக்கு அப்படியே ஒரு சுகம் தருது. எல்லாரும் பெண்ணுக்கு அழகுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இவர் ஆணுக்கு அழகை பற்றி அவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் எல்லாம்
கௌசிக் ராமன் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் எல்லாம் எல்லோரும் பாடுகின்ற தலைப்புகளாக இருந்தாலும் இவர் சொல்லுகின்ற விதம் மிக புதுமையாக மிக அருமையாக இருக்கின்றது. தமிழை மிக அருமையாக இவருடைய விரல்களில் விளையாடுகின்றது தமிழ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக துறவு கவிதையை சொல்லணும். தொடக்கமே அப்படியே மிகச் சிறப்பாக இருக்குது. முக்கால் துறந்த முனிவர்கள் முக்கிற்கு முக்கு 30 பேர். இத்தனை இருந்து என்ன செய்ய, காமக்காலை கடக்க கால் முயலலையே அப்படின்னு போகுது அந்த கவிதை. முதல் தொடக்க வரி அப்படி சவுக்கடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. முக்கால் துறந்த முனிவர்கள் முக்கிற்கு முக்கு 30 பேர். இதுக்கெல்லாம் தெளிவுரை விளக்கவுரை பதவுரை எல்லாம் தேவையே கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இயற்கையான அந்த உணர்வு, அதற்கு அதுலேயே ஒரு சமுதாய கோபம், அதை என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் மிக அழகாக எழுதியிருக்காரு. அவரை பாராட்டாமல் இருக்க முடியல. நீங்களும் அவருடைய கவிதை தொகுப்பை வாங்கி படிக்கணும், ரசிக்கணும் அப்படின்னு தான் நுவலி விளையாடி விரும்புகின்றது. ஒளிரும் மலைத்துளி கௌசிக் ராமனும் இருந்து வாங்கணும் அப்படின்னு விரும்புபவர்கள் அவருடைய தொடர்பு எண்ணை கொடுத்திருக்கின்றோம். நீங்களே அவர்களை தொடர்பு கொண்டு அவரை வாழ்த்தலாம், அவருக்கு விமர்சிக்கலாம். அதே சமயத்தில் அவருடைய நூல் வேண்டுமென்றால் வாங்கி கொள்ளலாம். நூலை வாங்குவோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவர் நம்பர் கொடுத்துருக்கின்றோம். இந்த வீடியோலையும் அவர் நம்பர் வருது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். கௌசிக் ராமன் அவர்களுக்கு நுவலி விளையாடியின் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்ததொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி.